ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அமெரிக்கா முழுக்க ரொம்ப பதற்றமான சூழ்நிலை இப்போ போய்கிட்டுருக்கு. ட்ரம்ப் அண்ட் எலன் மாஸ்க்குள்ளே இருக்கிற சண்டை, அப்புறம் கேபி லேம் பற்றி, எல்ஏ ப்ரொட்டஸ்ட் பற்றி, இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் எல்ஏ சிட்டி அதாவது லிட்ரலி ஒரு ரியாட் மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நோ கிங்ஸ் டே அப்படின்னு சொல்லி தலைவர்களை கண்டிப்பதற்காக ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா நம்ம ஜனநாயகத்தில் இருக்கோமா இல்லை டிக்டேட்டர்ஷிப்பில் இருக்கோமா அப்படின்ற மாதிரியான ப்ரொட்டஸ்ட். அது நேஷ்னல் கார்ட், அதாவது சாலையெல்லாம் படைகள் நிறைய, அப்புறம் ப்ரொட்டஸ்டர்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சில இடங்களில் கைதுகள், டியர் கேஸ் யூசேஜ் இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சர்க்கார் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் சட்ட ஒழுங்குக்காக தான் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிங் கேபி லேம். இவர் யுஎஸ் இமிக்ரேஷனில் ஐசி ஏஜென்ட் கிட்ட கைதானார். வார்த்தையே இல்லை, விசா எக்ஸ்பயர்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸருக்கு இப்படி ட்ரீட்மெண்ட்னால் சாதாரண மக்களோட நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸு, ரீல்ஸு, ப்ரொட்டஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேபி நேம் குளோபலாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதே 50,501 மூமெண்ட்ஸ்னு யூஎஸ்ஏல ஒரு பெரிய ஆன்டி பவர் ஃபோர்ஸ் கிளம்பியிருக்கு. 50 ஸ்டேட்ஸு, 50 சிட்டிஸ், ஒன் கோல் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டே ஒரு கையில் கான்சென்ட்ரேட், அதாவது ஒரு வேறு லெவலான ப்ரொட்டஸ்ட்டு. ஸோ இந்த 50 ஸ்டேட்ஸ் அண்ட் 50 சிட்டிஸ் கலந்துருக்காங்க. அதில் இவங்க ப்ரொட்டஸ்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குது. லைக் மார்ச்சிங், மியூசிக்கு, மீம் சைன்ஸு, இந்த மாதிரி நிறையா. ஸோ ட்ரம்ப் ஒரு கிங்கா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கேட்குறாங்க. ட்ரம்ப் அண்ட் மஸ்க் முன்னாடி பெஸ்ட் பட்டீஸ் மாதிரி இருந்தாங்க. இப்போது மஸ்க் சொல்கிறது என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட பில்லுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், இது டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதுக்கே எதிராக மஸ்க் அன்ஸ்டேபிள், இவரோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே சில நகரங்களில் மஸ்க் இஸ் ஈக்குவல் டு பப்பட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சு ஜனங்களை திசை திருப்பினாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஒரு கயாசான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவிட்டுருக்கு. ஒரு காலத்தில் தேசங்களை ஆள்றது கட்சி ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது வேர்ல்டில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக் ப்ளஸ் பாலிட்டிக்ஸ் காம்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ட்ரம்ப்பு, மஸ்க்கு, அப்புறம் கேபி லேம், இவங்க மூவரும் வெறும் ஒரு பேருன்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஒரே நாளில் நடந்த 3 ஷாக்கிங் மூமெண்ட்ஸு ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரின்னு கூட இதை சொல்லலாம். ஸோ இந்த இன்சிடெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் யார் மேலே தப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது? எந்த ஒரு நிலைப்பாடில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் ட்ரம்ப்போட ரூல் அத்தரைசேஷனாக இருக்கா, இல்லை மஸ்கோட டெக் பவர் டேஞ்சரஸாக இருக்கா, இல்லை கேபியோட ஜஸ்டிஸ் இல்லையா இருக்கா? ஸோ இந்த மாதிரியான நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து என்னன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.